எனக்கு 2 பொண்ணுயா. கஷ்டப்பட்டு மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கடை இருக்கு, நிலபுலம் எல்லாம் இருக்கு. பொண்ணை நல்லா பாத்துக்கோன்னு இவங்க சொன்னதுனாலதான் என் பொண்ணு மயில இவங்க குடும்பத்துக்கே கட்டி வச்சேன்யா. ஆனா அங்க இவளுக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்லி மாறாதுங்க. காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் சமைச்சு வச்சு வீட்டு வேலை செஞ்சு துணி துவச்சு என் பொண்ணு ஓடா தேஞ்சு போயிட்டாங்க. அதெல்லாம் செஞ்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு வேற அவங்க நினைச்சிருக்காங்க. ஏன் ஜெயா, என் பொண்ணு மனசி தானே. இந்த கொடுமையில தாங்க என் பொண்ணு வயிற்றுல இருந்த கருவே கலைஞ்சு போச்சு. அதுக்கு கூட இவங்க தான் கோவப்பட்டிருக்காங்க, பேசாம இருந்தாங்க, சண்டை போட்டாங்க. கடைசியில விட்டுட்டே இருக்காங்க. ஜெயா, இவளுக்கு தங்கச்சி ஒருத்தி வேற இருக்கா. அவளை வேற நாங்க கட்டி கொடுக்கணும். ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காங்க ஐயா. நான் அதையெல்லாம் யோசிப்பேனா இல்ல இவள வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிட்டு பாப்பேனா? அப்ப நீங்களுமே 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்றீங்களா? ஆமாங்க ஐயா, நான் அந்த வீட்டுல வேணாங்க ஐயா. என் பொண்ணு கொண்டே போட்டுருவாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் தனி கொடுத்தன போட்டோம். கடைய மாப்பிள்ளை பேர்லயே எழுதி வச்சிட சொல்லுங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் பொழைச்சுக்கிட்டோம் ஜெய்யா. கடையில இவங்களுக்கு கடை என்ன வாய். மயிலக்கா வாழ்க்கையை நாசம் பண்ண வேற யாரும் வேணாம். இவங்க ஒரு ஆள் போதும்.